வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நம்மளுடைய மாணவர்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா கவுன்சிலிங்கான கால் லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கும். கால் லெட்டர் வந்ததுக்கான டீடைல்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 3 ஆண்டு கால தவம் என்ன ஆயிடுச்சு, ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்டிங் டேட் 15/5 இந்த மாதத்தில் 15ஆம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ரைட்டுங்களா? முதல்ல யாருக்கெல்லாம் நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்த லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்க்கலாம். லிஸ்ட் 2க்கும் தனியாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கேட்டகரி மாணவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரைட்டா? இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்க போறோம். இது யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது அப்படிங்கிற ஃபுல் டீடைலையும் இதுல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி எத்தனை மாணவர்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது. ரைட்டா? ஒரு பேஜ்ல எத்தனை நம்பர்கள் இருக்கு அப்படின்னா 276 ஸ்டூடெண்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப 40 பக்கத்துல எத்தனை நம்பர்கள் இருக்கும் அப்படின்னா 11,000 நம்பர் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்ப இந்த 11,000 மாணவர்களுக்கும் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, கவுன்சிலிங் கூப்பிட போறாங்க. கவுன்சிலிங்ல பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் த சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு நடக்கும். அது முடிஞ்சு அன்னைக்கே என்னவும் நடக்க போகுது, கவுன்சிலிங்கும் நடக்க போகுது. ரைட்டா? 40 பக்கத்துல எத்தனை நம்பர்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். 11,000 நம்பர்கள் இருக்கு. இதுல எத்தனை போஸ்டுக்கு சார் அப்படின்னு பார்த்தா 5,000 போஸ்டுக்கு என்ன நடக்க போகுது, இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. இதை எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா செப்பரேட் கவுன்சிலிங் எந்த போஸ்டுக்கு நடக்கும் அப்படிங்கறதையும் என்ன பண்ணிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி டீடைலா அதுல சொல்லியிருக்காங்க. இந்த 4 பதவிகளுக்கான கலந்தாய்வு எப்ப நடக்கும், தனியாக நடக்கும். 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய கலந்தாய்வுல இந்த 4 போஸ்ட் இருக்காது. அப்ப 11,000 நபர்கள் எங்க அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் த சர்டிபிகேட் அப்படின்ட்டு. பிசிக்கல் வெரிஃபிகேஷனா என்ன சார் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதற்கு புரிஞ்சு கொள்ளும்படி நம்ம சொல்லணும்னா ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷனுக்கு எது சார் ஆதாரம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் அப்ப என்னென்னலாம் அப்ளை பண்ணியிருந்தோமோ அந்த சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி நமக்கு 1 டைம் சான்ஸ் கொடுத்து விடுபட்டிருக்கக்கூடிய சர்டிபிகேட்டையும் திருப்பி அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆன்லைன்ல உங்களுடைய கேண்டிடேச்சர் குவாலிஃபை ஆகுது அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷனை இப்ப பிசிக்கலா நேர்ல கண்ணால பார்த்து என்ன பண்ண போறாங்க, ஊர்ஜிதம் பண்ண போறாங்க. ரைட்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அப்படி நீங்க எடுத்துட்டு போற சர்டிபிகேட் குவாலிஃபைடா இருக்கு, உங்களுடைய கேண்டிடேச்சர் குவாலிஃபைடு ஆகும் அப்படின்னா அன்னைய தேதியிலே உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். உங்களுடைய கவுன்சிலிங்க நீங்க ஒரு பதவி எடுத்துடலாம். ரைட் சார்? உங்களுக்கான கால் லெட்டர் எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதுதான் டிஎன்பிஎஸ்சிக்கான ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜுக்கு நீங்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு லிங்க் நான் எங்க கொடுத்துறேன், கமெண்ட் செக்ஷன்ல 2 லிங்கையும் நான் கொடுத்துறேன். கமாண்ட் 1லயும் ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன், கமாண்ட் 2லயும் ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். இந்த 2 லிங்கையும் கிளிக் பண்ணி நீங்க எங்க போலாம், இந்த ஹோம் பேஜுக்கு போகலாம். இந்த ஹோம் பேஜில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், சிவி என்னைக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க போகணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ரைட்டா? 15ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது, கவுன்சிலிங்கும் நடக்குது. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கல, கவுன்சிலிங் நடக்கல. இரண்டும் ஒரே நேரத்துல நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை நபர்கள் சார் இருப்பாங்க அப்படின்னா இந்த சிவியை டவுன்லோட் பண்ணதன் மூலியமாக தான் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 11,000 மாணவர்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தோராயமா 11,000 பிளஸ் அண்ட் மைனஸ் தான் இருக்கும். ரைட்டா? இதுல ஒரு 15 நாள் இருக்கு மே மந்த்ல. அது இல்லாம 2 நாட்கள் மேல இருக்கு, 15ஐயும் சேர்த்துக்கணும் 31ஐயும் சேர்த்துக்கணும். அப்ப இந்த 2 நாட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா 17 நாள். அது இல்லாம 20 நாட்கள் இருக்கு. ரைட்டா? இந்த 20 நாட்கள்ல சண்டே என்னவா தான் இருக்கும், லீவா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த நாட்களை நம்ம கூட்டிடலாம். 7 47 5 நாட்கள் என்ன பண்ணிடலாம், சண்டேல போகுதுன்னு வச்சுக்கிட்டா கூட 42 நாட்கள் இருக்கு. அப்ப அந்த 42 நாட்கள்ல ஒரு நாளைக்கு எத்தனை நபர்கள் அப்படிங்கறத என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட் சார்? ஏன் சார் 11,000 நம்பர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா
அந்த ரிசர்வேஷனுக்கு இவ்வளவு நபர்கள் தேவைப்படுவதற்கான காரணத்தினால கூட என்ன பண்ணிருக்கலாம், ரேங்க் வைஸ் கூப்பிடாம ஜெனரலா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, முதல் நாள்ல நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் படிதான் இருக்கும். ரைட்டா, முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம், 15ஆம் தேதி யார் சார் கவுன்சிலிங்க்கு போவா அப்படின்னா டாப் ரேங்க்ல இருக்கிறவங்க தான் போவாங்க. உங்களுடைய சீரியல் நம்பர் படி கூப்பிடுவாங்க. ரேங்க் 1 ஃபர்ஸ்ட் போவீங்க, ரேங்க் 2 செகண்ட் போவீங்க, ரேங்க் 3 என்ன பண்ணுவீங்க அடுத்தது போவீங்க. இந்த மாதிரி ரேங்க்ல 11,000 நபர்களையும் கூப்பிடுவாங்க. அப்ப 11,000 ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்னு கேட்டா அவங்களுடைய ரிசர்வேஷன் படி அவங்களுக்கு என்ன இருக்கும், போஸ்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப 11,000 நபர்களை என்ன பண்ணணும், நீங்க தேர்வு அப்ப என்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருந்தீங்களோ அதே சர்டிபிகேட்டை நீங்க இப்ப பிசிக்கலா கையில எடுத்துட்டு போகணும். அன்னைக்கே என்ன நடக்கும், கவுன்சிலிங்கும் நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. ரைட், நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்படி சார் இருந்துச்சு குரூப் 2 பொறுத்த வரைக்கும், நம்ம மாணவர்களுக்கு எதை தான் சொல்லுவோம், உண்மையை தான் சொல்லுவோம். இந்த வீடியோ நான் போட்டதுக்கான தம்ப்நெயில் மார்ச் மாதம் நான் போட்டிருப்பேன். ரைட்டா, மார்ச் மாதம் ஆரம்ப காலகட்டத்திலேயே போட்டிருப்பேன் அப்படிங்கறது நினைக்கிறேன். ரைட்டா, அப்ப மார்ச்ல தான் என்ன நடக்கும், நம்மளுக்கு செகண்ட் பேஸ் அண்ட் தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் முடியும். அதற்கான ஆன்லைன் சிவி எங்க நடக்கும், ஏப்ரல் மந்த்ல ப்ரீவியஸாவே டிஎன்பிஎஸ்சில முடிச்சிருவாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் எப்ப வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா ஜூன்லன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15 மேல இருந்து 20 ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னைக்கு சார் போஸ்டிங்க்கு போவீங்க அப்படின்னா முன்னாடியே நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி நீங்க 1 மந்த்ல இருந்து 3 மாதத்திற்குள் நீங்க என்ன பண்ணிருவீங்க, உங்களுடைய கனவு வேலையில நீங்க ஜாயின் பண்ணிருவீங்க. அப்ப ஜூன் மாதம் நம்மளுக்கு முடியுது, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ரைட்டுங்களா, முதல்ல டாப் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பு ஜூலை மந்த்ல கூட அவங்க வேலைக்கு போலாம். 500 நபர் மாணவர்கள் என்ன பண்ணலாம், ஜூலைல கூட போலாம். மேக்சிமம் அவங்க ஆகஸ்ட் செப்டம்பர்ல உங்களுக்கான லெட்டரை திருப்பி கொடுத்துருவாங்க, எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு. ரைட்டா, முதல்ல எத்தனை நபர்கள் அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துட்டோம், ஏன் இத்தனை நபர்கள்ங்கிறத பார்த்தோம். அடுத்தது டிஎன்பிஎஸ்சி நீங்க செல்லக்கூடிய நாட்களை எப்படி தெரிஞ்சுக்கணும், அதற்கான லிங்க் இங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு நாளைக்கு எத்தனை நபர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டோம். எந்த வரிசையில சார் கூப்பிடுவாங்க அப்படின்னா நம்மளுடைய ரேங்க் படி தான் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு ரேங்கா போக போக பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். 11,000 மாணவர்களுக்கு என்னைக்கு சார் கவுன்சிலிங் நடந்து முடிக்கும்னா டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய பேஜ்ல சொல்லி இருக்கிற மாதிரி 20ஆம் தேதி கவுன்சிலிங் முடியும். நமக்கு என்னைக்கு சார் வேலை கிடைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்திற்குள் உங்களுக்கான வேலை உறுதி செய்யப்படும். ஒரு மந்த் எக்ஸ்ட்ரா போய் செப்டம்பருக்குள்ள நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உங்களுடைய கனவு வேலையில ஜாயின் பண்ணிடுவீங்க. ரைட், இப்ப இன்செக்ஷனுக்கு வருவோம். இன்செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பட்டியல்ல உங்களுடைய நம்பர் இடம் பெற்றதனாலேயே நீங்க உங்களுக்கு வேலை வழங்கப்படும் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா 11,000 நபர்களை கூப்பிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தான் வேலை, 5,000 நபர்களுக்கு தான் வேலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்த பட்டியல்ல நம்பர் இடம் பெற்றிருந்தாலே உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய ரேங்க் படி உங்களுடைய ரிசர்வேஷன் படி என்ன ஆகும், உங்களுடைய வேலை உறுதி செய்யப்படும். அடுத்தது என்ன சார் சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் 1க்கு உள்ள பதவி, லிஸ்ட் 2க்கு உள்ள பதவி அப்படிங்கிறதுக்கு தனித்தனியே என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அந்த சிவியை கொடுத்திருக்காங்க. நம்பரும் உங்களுக்கு இருக்கும், சிவியும் உங்களுக்கு வரும். ரைட்டா, நீங்க டாப் 10 ரேங்க்லயே இருக்கீங்க. டாப் 10 ரேங்க்ல இருக்கும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட் 2ல இருக்கக்கூடிய பதவிகளையும் எடுத்துக்கலாம், லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய பதவிகளையும் நீங்க எடுத்துக்கலாம். லிஸ்ட் 2ல எத்தனை பதவிகள் இருக்கு அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னா லிஸ்ட் 2ல இருக்கக்கூடிய பதவிகளை அவங்களே பட்டியலிட்டு கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய பட்டியல்கள் வேற, இது லிஸ்ட் 2ல ஒரு பதவி, 2வது பதவி, 3வது பதவி. இந்த 3 பதவிகளுக்கும் என்ன இருக்கு, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க டாப் ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எங்கேயும் எடுத்துக்கலாம். லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய பதவிகளையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம், லிஸ்ட் 2ல இருக்கக்கூடிய பதவிகளையும் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து 6,000 ரேங்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கான ரிசர்வேஷன் படி இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். அந்த போஸ்ட்டை நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த 3 போஸ்ட்டை மட்டும் தான் நீங்க எடுத்துக்க முடியும். ஏன் 11,000 பேரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு காரணமும் என்ன இருக்கும், டிஎன்பிஎஸ்சி கன்சிடர் பண்ணி தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க.
ரைட். அடுத்தது என்ன சார் அப்படின்னா சேம் டேவே நம்ம முன்னாடியே என்ன சொல்லியிருந்தோம், ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு அன்னைக்கே என்ன பண்ணிடுவாங்க, கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. இப்ப 15ஆம் தேதிக்கு யார் கட்டாயமா போவா, டாப் 100 ரேங்க்ல இருக்கிறவங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் போவாங்க, கவுன்சிலிங்க்கும் போவாங்க. அப்ப என்ன நடக்கும், அன்றைய தேதியிலேயே அவங்க கவுன்சிலிங்கையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு கனவு வேலையான இதையும் தேர்ந்தெடுத்துட்டு வந்துடுவாங்க. அதற்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கால்ஃபேர் பண்ணி அவங்கள கூப்பிட்டுப்பாங்க. ரைட்டா. அடுத்தது என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கு நீங்க தவறாம சர்டிபிகேட்டை எடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த 4 பதவிகளுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கறதையும் பின்னாடி சொல்றதா சொல்லியிருக்காங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். 3 ஆண்டுகள் நீங்க கடும் உழைத்து உங்களுடைய கனவு வேலையை உறுதி செய்யக்கூடிய நாட்கள் கிட்டக்க வந்துடுச்சு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு எந்த தகவல் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி உங்களுக்கு உதவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.